நம்ம 3 பிள்ளைகளுக்கு ஒரே மாதிரி தானே தொழில் சொல்லி கொடுத்தோம். இந்த 2 பேரும் எவ்வளவு கஷ்டப்பட்டு திருடி குடும்பத்துக்கு சொத்து சேர்க்கிறாங்க. நம்ம குடும்பம் வால் போஸ்ட் அடிச்சு ஒட்டுற அளவுக்கு பிரபல்யமான குடும்பம் தானே. அந்த 3வது மொல்ல மாதிரி பயலோட மூஞ்சி ஒரு பிட் நோட்டீஸ்லயாவது வந்திருக்க மாடி. டேய் ஸ்பீடு, உனக்கு என்னடா குறை? ராசா மாதிரி இருக்கடா. நிச்சயமா நீ கோடி கோடியா திருடுவடா. சாரா வேணும்ப்பா. திருன்னு இந்த பொருள் எடுத்துட்டு போய் எங்க அப்பா மூஞ்சில செவிட்டு அடிக்கணும். ஏன்டா எப்ப பார்த்தாலும் வெறுங்கையோட வரேன் திட்டின்னு இருக்கியே, இன்னைக்கு என்னடா சொல்லுவேன்? உண்மையிலே வெறுங்கை தான் இருக்கு. இன்று பாம் வெடித்து விடுமோ என்று பொதுமக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை. எல்லா இடங்களிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் முழு வீச்சில் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. மக்களிடையே வெடிகுண்டு வெடிக்குமா வெடிக்காதா என்ற பீதியுடன் அந்த வெடிகுண்டை எடுக்க வேலாயுதம் வருவாரா இல்லையா என்கிற ஆர்வமும் இணைந்து காணப்படுகிறது. என் பையன் ட்ரெயின்லயே மறந்து வச்சிட்டேன். என்னம்மா? மாமா பெட்டியில வச்சுட்டு அங்க போய் உட்காருங்க, நான் போய் பைய எடுத்துட்டு வந்துடுறேன். போடா கூட போ. சீக்கிரம் சீக்கிரம் இந்த வளையல கேட்டுங்க. பிஸ்கட் நல்லா வேலை செய்யுது. நான் என்னடா பண்றீங்க? தூங்கிட்டு உங்களை எழுப்பிட்டு இருக்கோம். எழுப்புற மாதிரி தெரியலையே, ஏதோ மழுப்புற மாதிரில தெரியுது. நாங்க யாருன்னு தெரியாம எங்க கிட்ட விளையாடாதா போடா. பாத்தீங்களா, நான் யாருன்னு கூட தான் உங்களுக்கு தெரியாது. யாரா நீ? என்ன பெரிய யாருன்னு காட்டுறா? ஏய் காட்டுறா. நான் சும்மாவே காட்டுன்னு காட்டுவேன். நீ காட்டுன்னு வேற சொல்ற. ஏய் காட்டுறா. அடிக்கிறா. சாரி. பிஸ்கெட்டு இந்த வயசுல என்னாச்சு? என்ன சார் வாங்க. இவங்க எல்லாரும் மைக்கேல் பிஸ்கட் கொடுத்தவங்க சார். நான் பார்த்தேன். இவங்களை கூட்டு போங்க. ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. பார்த்து ஜாக்கிரதையா இருக்குமா. நம்ம பையி. ஏய் ஐயோ பாத்துட்டடா. ஏய் தம்பி, இவ்வளவு பேர் நல்ல காரியம் பண்ணிட்டு பேர் சொல்லாம போறீங்களே, உங்க பேர் என்ன? வேலாயுதம். வேலாயுதமா? எப்படி உனக்கு பைக் கிடைச்சது? வேலாயுதம் போறான். குடிங்க. ப்ரமோஷன் வாங்கலாம்னு பார்த்தா ஓடி லூஸ் மோஷன் ஆயிடும் போல இருக்கு. இதுக்குள்ள எப்படா பைக்ல வருவேன்? சொன்ன மாதிரியே அந்த வேலாயுதம் நம்ம எல்லாரையும் காப்பாத்திட்டாருப்பா. ஒரு முருகு பாக்கெட்டு கடா ஒலிம்பிக்ல ஓடி வர மாதிரி ஓடி வந்தோம். அலிபாபா 40 திருடர்களுக்கே திருந்த சொல்லி இஸ்திரியோட வச்சு ஊத்த பரம்பரடா நாங்க. ஓடுறா. மூசுண்ட பை இங்கதான் இருக்கு. இங்க வா. எங்க ஓட்டானா? பின்ன திருநவன் பாத யாத்திரையாவ போவான். அவன் எப்போ ஓடிட்டான்? இந்தா. ரொம்ப தேங்க்ஸுங்க பைய காப்பாத்தி கொடுத்ததுக்கு. கேவலம் ஒரு முறுக்கு காய் இவ்வளவு பெரிய சேசிங்க. இன்னும் உள்ள சோமா சதஸ் இருந்தா ஹெலிகாப்டர்ல எடுத்து வந்து சேஸ் பண்ணிருப்பியா? நீங்க நினைக்கிற மாதிரி இது வெறும் முறுக்கு பை இல்லைங்க. உள்ள 15 லட்ச ரூபா பணம் இருக்கு. 15 லட்சமா? என்னப்பா சொல்ற? என் தங்கச்சி கல்யாணத்துக்கு 15 லட்ச ரூபா சீட்டு கம்பெனில போட்டு வச்சிருந்தேன். அந்த ரசீது பைக்குள்ள இருக்கு. அந்த பணத்தை எடுக்கணும். அதுக்கு தான் சென்னைக்கு வந்திருக்கோம். கோழி முட்டை அடகாக்கிற மாதிரி இவனை அடகாத்து பணத்தை அடிச்சிட வேண்டியது. நான் கிளம்புறேன். ஏன்பா நீ பாட்டுக்கு போயிட்டு நான் வந்து எங்க பார்த்தாருது? எதுக்கு? அது இல்லப்பா, நாளைக்கு நீ 15 லட்ச ரூபா பணம் எடுக்க போற. சென்னை நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. திரும்புற பக்கம்லாம் திருட்டு பசங்க தான். அதுக்கு ஏன்பா என் பக்கம் பாக்குற? சென்னை அந்த பக்கம். அப்படி பாரு, அந்த பக்கம்.
பரவாயில்ல, குடும்பத்தோட வந்திருக்கிறேன். நாளைக்கு பணத்தை எடுத்தா முடிஞ்சுது, கிளம்பிடுவோம். அதே தான்ப்பா நானும் சொல்றேன். நாளைக்கு என் கூட சேஃபா தங்கு, பணத்தை எடுத்தா முடிஞ்சுது, நீங்க கிளம்பிடுங்க. ஐயோ இல்லப்பா, அது வந்து போப்பா போ. பையன் காப்பாத்தி கொடுத்தோம், என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லைல்ல? என்னப்பா வேடிக்கை பாக்குற? அப்ப என் கூட தங்க மாட்டல? போப்பா, என் பணத்தை தாண்டி போ. தங்குறோம்ப்பா. ஆமாவா? என்னது பாமா ஸ்டேஷன்லையா? ஐயோ, பாம்பு வெடிச்சிடுச்சா? செத்ததுக்கு எத்தனை பேர் தலைவர்? நல்ல வேலை, யாரும் சாகலை, எல்லாரையும் வேலாயுதம் காப்பாற்றிட்டான். அவன் மட்டும் இல்லைன்னு வையேன், இந்நேரம் நம்ம மந்திரி சபையோட டப்பா டான்ஸ் ஆடிடணும். வேலாயுதத்தை பிடிச்சிட்டாங்களா? அவனை கோட்டை விட்டாங்கய்யா. ஆனால் அதை விட முக்கியமான விஷயம், பாம்பு வச்சவங்கள பிடிக்கணும். அதை கொஞ்சம் அறிய பண்ணியா. சரிங்க தலைவர். சமீபத்தில் சென்னையில் வெடிகுண்டு வைத்து பல அப்பாவி மக்கள் சாவிற்கு காரணமான 3 ரவுடிகளை கொன்று தன் கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தபடியே வேலாயுதம் தீவிரவாதிகள் வைத்த அடுத்த வெடிகுண்டையும் எடுத்து நூற்றுக்கணக்கான மக்களின் உயிரை காப்பாற்றியுள்ளார். இங்க பக்கத்துல தாங்க இருந்தது பைக். அதை தூரமா கொண்டு போய் போட்டுட்டு யாருக்கும் ஆபத்து வராம காப்பாத்திட்டாருங்க அந்த வேலாயுதம். அவர் கூடவே இருந்திருக்காரு, ஆனா முகத்தை கூட பார்க்க முடியாம போச்சு. அவர் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். வேலாயுதத்தை நேரில் பார்த்த ஒரே ஆள் நான் தான். ஏன் பைக்கில் போனாரு? சார், இந்த பாம்பு பிளாஸ்டிக் எந்த இயக்கமாவது பொறுப்பேற்றிருக்கா? இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் சொல்றேன். நம் நாட்டிற்கு நடு இரவில் சுதந்திரம் கிடைத்தது போல் தமிழ்நாட்டிற்கு நடு இரவில் கிடைத்த ஒரு சூப்பர் ஹீரோ வேலாயுதம். தாத்தாக்கு 2 ஆயா பிரச்சனை. சரி, அதான் வீட்டை வித்துடலான்னு. நீங்க தங்கிக்கிங்க, அப்புறமா நம்ம வித்துக்கலாம். என்னடா மாடு கண்ணு போட மாதிரி வந்து விழுறீங்க? இல்ல, எங்க வீட்டுல தங்க வந்துட்டு நீ செலவு பண்ற. இது நீ செருப்பு கட்டி நடிச்சுக்கலாம்பா. அசிங்கப்படுத்துற. என்னப்பா இதுக்கு போய் இவ்வளவு வசனம் பேசுற? நீ ஏன் கூடு பாருப்பா, இந்த மொத்த பணம் உங்களுக்கு தான். வாங்க வாங்க, ஆயா விடுதான் போங்க. பெரிய வீடெல்லாம் இருக்கு. மாமா மாமா, நம்ம 2 பேரும் அந்த ரூம்ல தங்கிக்கலாமா? மீதி 14 லட்சம் முடியாது. இனிமேல் என்னால இந்த வீட்ல இருக்க முடியாது. இல்ல முடியாதுப்பா. என்னால இருக்க முடியாது. மனுஷர் பண்ண எங்க வீடாயாது? பின்ன சத்தியமங்கலம் காடா, ஜன்னல் வாசப்படிலாம் வச்சுதா வீடு தானேங்க. ஒரு பொழுதுபோக்கு ஒண்ணு வேணாமா? புறம்போக்கெல்லாம் பொழுதுபோக்கே. கிளம்புடா, பொட்டி படுக்கல. இருங்க ஏங்க, இருங்க. சும்மா இருங்க. ஸ்பீடு, நீ என்ன சொன்னாலும் ஏதாவது லொட்டு லொஸ்க்கு சொல்லிட்டே இருப்பாங்க. உனக்கு எதுக்குப்பா வீண் சிரமம்? நாங்க வேற வீடு பாத்துக்கிறோம். போப்பா, என் பொண்ணு தாண்டி போ. என்ன பண்ணி அடிக்கடி முந்தானை முடிச்சு படத்துல வர மாதிரி பண்ணிக்கிட்டு? என்னப்பா, என் வீட்டுல தங்குறேன்னு சொல்லி ஆசை காமிச்சிட்டு திடீர்னு கிளம்புறேன்னா பக்குன்னு ஆகுது இல்ல? எங்களுக்காக நீங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது எங்க ஊர்ல பஜன்லால் சேட்டு தான் ஞாபகம் வருது. அவர் தான் நானு. அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. இருந்தாலும் ஏன்பா காசு என்னப்பா காசு? இன்னைக்கு போவோம், நாளைக்கு வரும். நாளைக்கு தானே நமக்கு சிட் பண்ணது காசு வருது. நீ போப்பா, நீ போய் ரெஸ்ட் எடுப்பா. போப்பா, நீ போப்பா, நான் பாத்துக்கிறேன். போப்பா, உங்களுக்கு என்னலாம் வேணும் சொல்லுங்க. புள்ளத்தாச்சு மாதிரி இருந்த என் பர்ஸை இப்படி அபாசன் பண்ணிட்டானுங்களே. நான் ஒண்ணு கேட்கலாமா? என் மாமா என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. அவரு என்னையே சுத்தி சுத்தி வரணும். அதுக்கு ஒரு ஐடியா கூட ப்ளீஸ். உன்னை கண்டுக்க மாட்டானா? உனக்கு என்ன, வெண்ணையில செஞ்ச சிலை மாதிரி நல்லா கும்மன் தானே இருக்கிற? ஒருவேளை உங்க அப்பன மாதிரி கருப்பா, ஈ உட்கார ஸ்டூல் போட்ட மாதிரி ஒரு மூக்கோட, கோவா கோகை மாதிரி ஒரு வாயோட, ஒட்டல் அடிக்காத பழைய கொட்டா வீடு மாதிரி ஒரு மூஞ்சோட நீ பிறந்திருந்தீங்கன்னா அப்பா உன வெறுக்கல ஒரு அர்த்தம் உண்டு. ஆனா இது என்ன பேக்ரவுண்ட் மியூசிக்கு? ஸ்டாப். பெரிய அபூர்வ சகோதரர் அப்பு காமலே ஒட்டு கேறிட்டு முட்டி போட்டு போயிட்டு இருக்கிறாரு. ஏச்சி, ஏன் நடந்து போ. अस्सलाम वालेकुम भाई साहब. ஐயா, உங்க பார்ட்னர் வராரு. Hey, என் பார்ட்னருக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது. பாத்தியா, கள்ள நோட்டு மாதிரியே தெரியல. பெர்ஃபெக்ட்டா இருக்கு. என் பதவியை யூஸ் பண்ணி இதை உள்ள கொண்டு வந்துட்டேன். நீ உன் பிசினஸ் மூளையை யூஸ் பண்ணி இதை எப்படி டபுள் ஆக்குறதுன்னு பாரு. 62,000 பொண்டாட்டிங்களை அசால்ட் பண்ணாரு தசரத மன்னரே. அவர் யூஸ் பண்ண காயக்கல்பம் எங்க? உன்னை ரோந்து போக சொன்னா இல்ல மோந்து பார்க்க சொன்னா நீ நாக் அவுட் நக்கனா நினைக்கிடுவ. தள்ளி போ. கோச்சு கதறா தம்பி. இந்தா, இதை எடுத்துட்டு போய் எப்படியாவது அவனை குடிக்க வச்சுட்டு மத்ததெல்லாம் பிளான் பண்ணி நடக்கும். மாமா, நீ இன்னைக்கு மா அப்பா. இப்ப என்ன சிக்ஸர் அடிக்க போறா? மானமுள்ள அப்பனா இருந்தா நான் பால்ல பவுடர் போடும்போது நீ ஹால்ல தூக்கு போட்டுருக்கணும். யோ, நான் அசிங்கமா திட்டிட்டு இருக்கிறேன், ஏதோ அவார்டு வாங்கினாம சிரிச்சிட்டு இருக்கிறேன். இன்னொரு பொட்டில் இருக்கு. எதுக்கு போயா?